பான் கார்டு இல்லாமலும் நகை வாங்கலாம் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். பேன் கார்டு இல்லாமல் தங்கம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பார்த்தேன். பேன் கார்டு பெனட்ரேஷன் அவ்வளோ கிடையாது. இது ஒரு சரியான விஷயமா இருக்குது. கல்யாண சீசன் ஓடிட்டு இருக்கு. ஊர் பூரா எல்லாருமே நகை வாங்குவாங்க. நீங்கள் 500 கொடுக்காத 1000 கொடுக்காத புதுத்தாள் கொடுங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். பேன் கார்டு இல்லாமல் நகை கொடுக்காதுன்னு சொன்னால் நகை கடைக்காரங்களுக்கும் பிரச்சனை, வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? நகைக்கடைக்காரர்களோட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். அந்த டிரான்சாக்ஷனை மணி ட்ரேயில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேன் கார்டு தான் அப்படின்னு ஒருவேளை பேன் கார்டு இல்லாத மகளிருக்கு வேறு ஐடென்டிட்டி எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லிட்டு தான் இருக்கும். நகை வாங்குறதுக்கு பேன் கார்டு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸப்ஷனலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜுவல்லர்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் வியாபாரம் கெடாமல் நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி இடைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இந்த ஐடென்டிட்டி வாங்கிக்கோங்க. ஆனால் மணி ட்ரேல் இருக்கணும். யாருக்கிட்ட நீங்கள் விற்றீங்க, யார் உங்ககிட்ட கேஷை கொடுத்து வாங்கினாங்க, இது ரெக்கார்டில் போனோமா இல்லைங்களா? நீங்கள் ஒரு சாமான் வாங்குறீங்க, பில் வாங்கிக்கோங்க. கேஷ் கொடுக்குறீங்க, கொடுங்க, ஆனால் பில் வாங்கிக்கோங்க. அது மாதிரி நகை கடைக்கு போகிறீங்க, நகை கடையில் நகை வாங்குங்க, ஆனால் அதுக்கு வேணுங்கிற பில் வாங்குங்க. நீங்கள் கேஷை கொடுத்து வாங்குறீங்கன்னா, பெரிய அளவில் கேஷ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்லிக்கோங்க. அந்த யாருன்னு எப்படி சொல்லுவீங்க? பேன் கார்டு மூலமாக சொல்லுங்கள். ஒருவேளை பேன் கார்டு இல்லையா, நான் ஆதார் கார்டாக காட்டு. ஒரு கார்டுமே இல்லாமல் இன்றைக்கி எவனாவது இருக்கான்னா அதுக்கு தான் இந்த 2 வருஷமாக முயற்சி